ராஜமேட்ரிமோனி.com உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவாக தரப்போறேன். இந்த ஒன் இயர், இந்த 2024 உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், மேலும் உங்களுடைய நட்சத்திரம், ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது, எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு, எதன் வகையில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், மேலும் இந்த வருடத்தில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை ஒன் இயர் கேம்போவாக நான் தெளிவாக தரப்போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ 2024 இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த நியூ இயர் ப்ரிடிக்ஷனை, ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷனை டீடெயிலா பார்க்கலாம். இந்த புத்தாண்டு 2024 தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 2024ல இயர்லி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு, சாதகமா பொசிஷனா இருக்கா, பாதகமா பொசிஷனா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துட்டு இதனை பொறுத்து இந்த 2024 இந்த கிரகங்களுடைய அமைவை பொறுத்து இந்த 2024 உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் மிக மிக சாதகமா இருக்காரு. 7.5 சனியுடைய பிடியிலிருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். ஸோ 3ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்காரு. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான், அதே போல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். 4 and 10ல ராகு பகவானோட சஞ்சாரமும் கேது பகவானோட சஞ்சாரமும் இந்த வருடம் ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த வருடத்துல முக்கியமான டிரான்சிட்டா பார்க்கப்படுறது குரு டிரான்சிட் தான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு மே மாதத்துல டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த வருடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒரு இடப்பெயர்ச்சினா அது குரு பயிற்சி தான். குரு பகவான் மே மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே ஜூன் மாதத்துல வக்ரகதி ஆயிடுவாரு. ஜூன்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியிலேயே சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே ஒரு சுமார் 138 நாள் இந்த வருடத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகிறாரு. சனி பகவானை தொடர்ந்து குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அக்டோபர் மாதத்துல வக்ரகதி ஆயிடுவாரு. இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக அமைப்பு, கிரக நிலைகள். இந்த கிரக அமைப்பை வைத்து இந்த 2024 உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ டீடைலா புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். முதலாவதா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல சனி ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப சாதகம், ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு ஒரு கரெக்டான டைமிங் இதுதான். சின்ன சின்ன தடை தாமதம் வந்தாலும் அது பெரிய அளவுல உங்களை பாதிக்க போறது இல்லை. ஏன்னா குரு பார்வை, உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி மேல இருக்கு. ஆகவே சிந்திக்கிற விதம் தெளிவா இருக்கு, யோசிக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு, எடுக்கிற முடிவுகள்லாம் கரெக்டா இருக்கு. அடுத்தது 3ல சனி பகவான், எடுக்கிற முடிவை செயல்படுத்துறதுக்கு தைரியம் இருக்கு, செயலும் படுத்துறீங்க. நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துறீங்க, நீ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல ரியாக்ட் ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான டைமிங். ஆகவே குரு பார்வை ராசிக்கு தெளிவான முடிவு, மனக்குழப்பத்திலிருந்துலாம் வெளியில வரதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். முதல் 4 மாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல 3ல இருக்கிற சனி பகவான் தைரியம், நம்பிக்கை, எவ்வளவு ஒரு குழப்பகரமான சூழ்நிலை இருந்தாலும் அதை கையாளுற, ஹேண்டில் பண்ற ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களோட டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுது. எந்த ஒரு கவலையும் தாங்குற ஒரு சக்தியை சனி பகவான் கொடுத்துருவாரு. அதுதான் 3ல இருக்கிற சனி பகவான். உபஜய ஸ்தானத்துல இருக்காரு, முயற்சிகள் எடுக்க வைக்கிறாரு. போன மாதம்லாம் அந்த அளவுக்கு கிரகங்களுடைய பொசிஷன் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய மனக்கவலை, மனக்குழப்பம், இதெல்லாம் கடந்த சில வருடங்களா உங்களுக்கு இருந்திருக்கலாம். லாஸ்ட் 2-3 மந்த்ல ரொம்ப கொஞ்சம் அதிகமா ஹைப்ல இருந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றது, தொடங்குற விஷயம் எல்லாம் தடைப்பட்டு போற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் இப்போ இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்தே நிவர்த்தியாக ஆரம்பிக்குது. ஒரு கிளியரான பாத் அப்படிங்கிறது இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆகவே 3ல இருக்கிற சனி பகவான் முயற்சிகள் எடுக்க வைக்கிறாரு, முயற்சிகளை வெற்றியை கொடுக்கறதுக்கு பல வழிகளை ஏற்படுத்துறாரு, புதிய புதிய வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கிறாரு, சுயமா சிந்தித்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறாரு, எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தாய்வு செய்யறதுக்கான ஒரு மனநிலையை கொடுக்கிறாரு. இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு, இளைய சகோதரத்துவத்தோட பெரிய அளவுல பிரச்சனை இல்லாம ஒத்துமையா இருக்கிறது, இளைய சகோதரத்துவத்தோட ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இல்லைனாலும் இளைய சகோதரத்துவத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம நீ மாட்டு உங்க வழியில போயிட்டே இருக்கலாம். பெரிய அளவுல இளைய சகோதரத்துவத்தால சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. கிளியரா இருக்கு. இளைய சகோதரத்துவம் உங்க மேல இப்போ பாசம் காட்டுவாங்க, நீங்க அவங்க மேல பாசம் காட்டுவீங்க.
அதுக்கெல்லாம் ஒரு சூட்டபிளான டைமிங், சரியான நேரம். இளைய சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப முடிவுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பலமா இருப்பாங்க, நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு இது ஒத்துழைப்பா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. ஸோ இது கொஞ்சம் குழப்பம். நாளில் இருக்கிற ராகு நிறைய யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமா வருது, உணர்ச்சி வசப்படுறது, ஒரு விஷயத்தை நினைச்சு அப்படியே நொந்து போறது. ஸோ இதெல்லாம் நாளில் இருக்கிற ராகு. ஆசையால மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ நாளில் இருக்கிற ராகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. யோசிச்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே யோசிக்கிறத குறைச்சிட்டு இந்த வருடம் ஃபுல்லாவுமே சரி, இந்த வருடம் ஃபுல்லாவுமே ராகு 4ல கேது 10ல. ஆகவே யோசனையை குறைச்சிட்டு செயல்பாடுகள்ல இறங்குங்க. உங்க மனநிலையை அமைதியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும், எது இல்லையோ அது இல்ல. ஆகவே உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதை தவிர்த்துட்டு உங்க கையில இப்ப என்ன இருக்கோ அதை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வழிகளை பாருங்க. ஆகவே நாளில் இருக்கிற ராகு ஆசைகளை கொடுக்கும். ஒரு விஷயத்து மேல அளபரியா ஆசைகளை கொடுக்கும். அது கிடைக்கணும், அது எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொடுக்கும். ஸோ அது நல்லதுதான், நல்ல வழியில இருந்துச்சுன்னா அது நல்லதுதான். ஸோ அது பின்தொடர்ந்து அதை அடையிற வரைக்கும் உழைங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு அதை நினைச்சே வருத்தப்பட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அந்த முட்டாள்தனத்தை ஒரு நேரமும் பண்ணிடாதீங்க. ஆகவே நாளில் இருக்கிற ராகு பகவான் சிந்தனையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையை குறைச்சிட்டு செயல்பாடுகள் இறங்குங்க. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், மே மாதம் வரைக்கும், அதாவது ஏப்ரல் முதல் 4 மாதம் வரைக்கும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல சண்டையும் இல்ல, பெரிய அளவுல சச்சரவும் இல்ல. இதை நியூட்ரலா போகுது. அப்படியே பேசுறீங்கன்னா பேசுறீங்க, அப்படியே சின்ன வாக்குவாதம் வருது, பட் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு அப்படியே போயிடுறீங்க. மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இல்ல. குரு 6க்கு போறாரு, 4ல ராகு பகவான். ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நீங்களும் கவனமா இருந்துக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இன்ஸ்டன்டா கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதுல கொஞ்சம் அதிக கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம் இதுலயும் இன்ஸ்டன்டா கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் இன்ஸ்டன்டா கவனமா இருந்துக்கோங்க. மேலும் தாயார் சார்ந்த வகையில சின்ன குழப்பங்களும் மன வருத்தங்களும் அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். அது மே மாதத்துக்கு மேலதான். ஏப்ரல் மாதம் வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல, டே நியூட்ரலா போயிடுது. மே மாதத்துக்கு மேல தாயாரால ஒரு சின்ன தடுமாற்றம், தடை, தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயாரால மன வருத்தம், மன கவலை, தாயாரோட வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். முதல் 4 மாதம் குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கு. முதல் 4 மாதத்துல ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வருடமா குரு உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்காரு 5ஆம் இடத்துல. ஆனா திருப்திகரமான பலனை கொடுத்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய அளவுல திருப்தி இல்லை. ஏன்னா ராகுவும் குருவும் இணைந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து ஒரு 7 மாதம் இணைந்து தான் சஞ்சாரம் செஞ்சாங்க. ஆகவே ஒரு திருப்தி இல்லாம ஒரு விஷயம், ஒரு சுப விசேஷமே குடும்பத்துல நிறைய நடந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாம நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அப்படியே குழப்பக்கரத்தோட அப்படியே போயிருக்கும். ஒரு மகிழ்ச்சி இல்லாம ஒரு சின்ன குடும்ப உறுப்பினர்களோட, பூர்வீகத்தாரோட ஒரு சின்ன கலக்கத்தோட அப்படியே அந்த சுப விசேஷம் சுபமா முடிஞ்சிருக்கும். ஒரு திருப்தியோட முடிஞ்சிட்டான்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு குறை, சின்ன குறைகளோட அப்படியே முடிஞ்சிருக்கும். இப்ப குரு பகவான் தனித்து இருக்காரு. 5ல இருக்கிற குரு பகவான் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுபமான நல்ல பலன்களை கொடுப்பாரு. பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகள் மேல இருந்து வந்த கவலை, கலக்கம் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்துல இருக்கு. முதல் 4 மாதம் பிள்ளைகளால பிரச்சனை இல்ல, பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நியூட்ரலா. அதே போல பிள்ளைகள் வழியில சுப விசேஷங்கள், பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி செய்யறது, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் பிள்ளைகளுக்கு செய்யறது, அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமிங். முதல் 4 மாதம் பிள்ளைகள் சார்ந்த வகையில சுபம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனை, குழப்பங்கள், பூர்வீகத்தாரோட ஏற்பட்ட மன வருத்தங்கள், இதெல்லாமே இந்த முதல் 4 மாதத்துல நிவர்த்தி பெறும். எல்லாம் ஒரு ஒற்றுமையோட குடும்பங்கள் ஒன்றிணைறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். முதல் 4 மாதம் பூர்வீகம் சார்ந்த வகையிலும் சரி, எடுக்கிற முடிவுகள் சார்ந்த வகையிலும் சரி, பிள்ளைகள் சார்ந்த வகையிலும் சரி, ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா தான் இருக்கும். மனக்குழப்பத்தோட ஒரு முடிவெடுப்பீங்க, அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். முதல் 4 மாதத்துல நீ ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா முதல் 4 மாதத்துல எடுத்துக்கிறது நல்லது. பிளான் பண்ணி வச்சிருங்க. இப்ப பிளானிங்கான ஒரு டைமிங், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருங்க. பிளான் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சின்ன அடிகளா எடுத்து வைக்க ஆரம்பிங்க. முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான். நீ எடுக்கிற முயற்சியில வெற்றியை கண்டிப்பா கொடுப்பாரு. உண்மையா முழு மூச்சா நம்பிக்கையோட எடுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே போல மே மாதத்துல குரு டிரான்சிட் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல தனுசுக்கு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் வராரு. ஆகவே ஏதோ ஒரு வகையான கடன் சுமை அப்படியே உங்களை சுத்தி ஏதாச்சும் கடன் உருவாகிறது, கடன் வாங்குறது, உங்க கையில இருக்கிற பணத்தை யாராச்சும் கடனா வாங்கிட்டு போறது, இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கடன் வாங்கி இந்த வருடத்துல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6ல இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல
ஸ்தானத்தை பார்ப்பாரு. 10ல கேது. ஆகவே கடன் வாங்கி ஒரு சிலர் தொழில் தொடங்குறது, தொழிலை அப்படியே ரன் பண்றது, அப்படியே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப முழுகி எந்திரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க, கடன் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங். இப்போ கடன் நெருக்கடி அப்படியே நெருங்க ஆரம்பிக்கும் உங்களை. ஸோ அந்த பயத்தோடயே இந்த கடனை கட்டி முடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமிங். அதே போல மே மாதத்துக்கு மேல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். மற்றபடி ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல பூர்ணமா கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்துல யாருக்காச்சும் சுப விசேஷங்கள், குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஸோ குரு பார்க்கறதுனால 2ஆம் இடம் சுபத்துவம் பெறுது. ஆகவே குடும்பத்துடைய தேவைகள்லாம் இப்ப பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு காலகட்டம். பண நெருக்கடி இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அப்படியே குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க. பேசியே இப்ப எல்லாத்தையும் அடைந்திடுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைன்னா உங்களுடைய வாக்குனால அது கைகூடி வரும். கொடுக்குற வாக்கை காப்பாத்துறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங். இப்ப யாருக்காச்சும் ஒரு வாக்கு கொடுக்குறீங்கனாக்கா அதை எப்படியாச்சும் காப்பாத்திடுவீங்க. பணம் சார்ந்த வாக்கா இருந்துச்சுன்னா யார்ட்டாச்சும் கடனை வாங்கியாச்சும் அந்த வாக்கை காப்பாத்திடுவீங்க. அப்படியே உங்க வாக்குகளை காப்பாத்துறதுக்கு ஒரு கரெக்டான டைமிங். கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. பேச்சு வார்த்தையால அனுகூலம். பேசுற விஷயத்தினால ஒரு 4 பேர் பயன்பெறுவாங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமைத்தன்மை, ஒரு பக்குவத்தன்மை இதெல்லாம் வெளிப்படும். அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங். இந்த வழக்கறிஞர்கள்லாம் இப்போ வழக்குல வெற்றி அடைகிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியா அப்படியே கொஞ்சம் நெருக்கடி இருக்கு. மே மாதத்துக்கு மேல ஏதோ கொஞ்சம் சுமைகள் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது சின்னதா கணிசமா இருக்கு. பரவாயில்லை, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஓடும். மேலும் மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் 6க்கு. ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இன்ஸ்டன்டா கவனமா இருக்கணும். ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனம் இருக்கணும். தூக்கம், உணவு, ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் குறையே இல்லாம நிறைவான தூக்கம், நிறைவான உணவு, ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். உங்களுடைய உணவு முறை, தூக்க முறை இதெல்லாம் நீங்க கவனம் செலுத்தினாலே மருத்துவ செலவுகள்லாம் குறையும். நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி பயணத்தை உங்களால சிறப்பா தொடர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு கொடுங்க, உங்களுடைய மனநிலைக்கு கொடுங்க, யோசிக்கிற விதத்துக்கு கொடுங்க, நீங்க எந்த மாதிரி சிந்திக்கிறீங்க அப்படிங்கறத கண்காணிங்க. ஸோ இதெல்லாம் கண்காணிச்சு ஆராய்ந்து ஒரு மனப்பக்குவத்தோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். ஆகவே தந்தை வழியில இந்த வருடத்துடைய முதல் 4 மாதத்துல பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ வாக்குவாதம், அப்பப்போ வாக்குவாதம் வருது. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மந்தத்தன்மையோட உறவு நிலை அப்படிங்கிறது போகுது. சின்ன தடுமாற்றம், தடை தாமதம் இதெல்லாம் தந்தை சார்ந்த வகையில வந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் அதை ஏதோ ஒரு வகையில மேனேஜ் பண்ணிடுறீங்க, பொறுத்துக்கிறீங்க, அப்படியே போயிடுறீங்க. ஸோ மே மாதத்துக்கு மேல தாய் தந்தை இருவரோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாய் தந்தையாரால ஒரு சில தடை தாமதம், ஒரு சில மன வருத்தம் இதெல்லாம் வந்து போகலாம். ஏன்னா 4ல ராகு பகவான், குரு 6க்கு போயிடுறாரு. சனி பகவான் 3ல இருந்து தன்னுடைய சப்தம பார்வையால உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருங்க. தாயார் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருங்க. பெரிய அளவுல வாக்குவாதம் இல்லாம நிதானத்தோட பேச்சு சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிச்சு அப்படியே போறது நல்லது. பட் இருந்தாலும் பெரிய அளவுல கலக்கம் இல்ல, குழப்பம் இல்ல. ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஹாப்பியா போகுது. சின்ன கருத்து வேறுபாடுகள், நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காது, அப்படியே சின்ன கருத்து வேறுபாடுகளோட இந்த வருடம் அப்படியே போயிடும். மகிழ்ச்சியா போகும். அதை மட்டும் நம்புங்க. அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல கேது பகவான் பொசிஷன் ஆயிருக்காரு. நிறைய பேர் கடந்த 2-3 மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழில் தொடங்கி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணமாச்சும் வந்திருக்கும். ஆகவே இந்த வருடத்துல தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். தொழில் சார்ந்த சிந்தனையில வெற்றி அடைகிறதுக்கு ஒரு காலமான ஒரு மிக சாதகமான ஒரு காலகட்டம். மேலும் நிறைய பேருக்கு உத்தியோகம் பார்க்கணுங்கிற சிந்தனை வந்திருக்கும். படிச்சிட்டு இருக்க மாணவ மாணவிகள்லாம் எப்பயாச்சும் வேலைக்கு போயிடணும்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட படிப்பாங்க. ஆகவே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, உத்தியோகம் சார்ந்த விதத்துல வெற்றி, முன்னேற்றம், ஏதோ ஒரு வகையில பொருளாதார ஊத்துக்காக எப்படியோ ஒரு ஃபீல்ட்ல பூந்துருவீங்க. அது தொழிலா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம். கெரியர் வைஸா கிளியரா இருக்கு. 10ல இருக்கிற கேது பெரிய அளவுல தடை தாமதத்தை எதுவும் கொடுக்கல. 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லது. அதன் வகையில மனதுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிட்டுப்பா, இப்ப நிம்மதியா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு காலகட்டம். மேலும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. ஸோ அந்த பணிச்சுமை, கலக்கம், கவலை இதெல்லாம் குறைச்சி விடுது. உங்களுக்கு பிடிக்காத வேலையை பார்த்தாலும் இந்த வருடத்துல அதுக்கு போய் அடாப்ட் ஆகிப்பீங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திப்பீங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்திப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஸோ பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்காம ஆசைகளை குறைச்சிட்டு இந்த வருடத்துல கிடைத்ததை நினைச்சு மகிழ்ச்சி அடைந்து அதை சரியான முறையில அனுபவித்து இந்த வருடத்தை சிறப்பான முறையில கடந்து வாங்க. அதே போல ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்றேன், தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா ஸோ மே மாதம் வரைக்கும் முதல் 4 மாதம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சின்ன தடுமாற்றங்கள், குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். குறிப்பா அந்த பணம்
சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்கள் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல 6க்கு குரு பகவான் வராரு. ஸோ 6ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா தன்னுடைய 5ஆம் பார்வையால உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தை பார்ப்பாரு. ஆகவே இந்த பனிச்சுமையெல்லாம் மெல்ல மெல்ல அப்படியே மலை மாதிரி இருந்த பனிச்சுமையெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். சக ஊழியர்களோட ஒரு ஒத்துழைப்பு, ஆறுதல் இதெல்லாம் மே மாதத்துக்கு மேல கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். தொழிலையும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபங்கள் இல்லைனாலும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய அடிப்படை தேவைகள், நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வந்துட்டு கண்டிப்பா குரு பார்வை அப்படிங்கிறது கொடுத்துரும். நிறைய பேர் இந்த வருடத்துல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. கடன் வாங்கி தொழில இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வந்துட்டு உங்களை தவறுதலான வழியில் இழுத்துட்டு போயிடும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கிளியரா கவனமா இருங்க. கடன் கொடுத்து யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் கிளியரா இருங்க. ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோட தொழில், உத்தியோகம் இதுல எல்லாம் செயல்பட்டீங்கன்னாக்கா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை டெஃபினட்டா செய்யும். முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட, பொறுமையோட, நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே சமயத்துல முதல் 4 மாதத்துல குரு பார்வை அப்படிங்கிறது 11வது இடத்து மேல இருக்கும். ஆகவே பொருளாதார ரீதியா நிறைய சேமிப்பு இருக்கு. வருது, பணம் வருது, பிசினஸ் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, சிறப்பா இருக்கு. தொழில் தொடங்கணும்னு நினைச்சு தொடங்கி அதுல நல்ல லாபங்களும் கிடைக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த காலகட்டம் தான். தொழில் சார்ந்த விதத்துல எடுக்கிற முடிவுகள்ல மட்டும் கிளியரா இருக்கணும், கவனமா இருக்கணும். மற்றபடிலாம் முதல் 4 மாதத்திலிருந்து குரு டிரான்சிட் ஆகி அடுத்த பயணிக்க போற ஒரு வருடமும் சிறப்பு தான் தொழில் சார்ந்த வகையில. ஸோ முதல் 4 மாதத்துல வர பணத்தை எந்த அளவுக்குலாம் சேஃப்டி பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ அடுத்த 2வது அதாவது மே மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல நிறைய பேர் பிசினஸ் நான் இன்னும் பெருசு பண்ண போறேன், மே மாதத்துக்கு மேல இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. நான் பிசினஸ் இன்னும் பெருசா பண்ண போறேன், விரிவுபடுத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை மட்டும் விட்டு தாண்டி வெளில வந்துடாதீங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே பயணிக்கிறது உங்களுக்கு இந்த வருடத்துல வெற்றிகளை அதிகமா குவிச்சு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடருங்க. அதுவே உங்களை பெரிய அளவுல வளர்ச்சி அடைய வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல முதல் 4 மாதத்துல இருந்து வந்து தண்ட விரைய செலவுகள் தேவையில்லாம இந்த இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாம பணம் இப்படி கரியா போகுது, வீணா போகுது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட்டுக்கு அப்புறம் தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைந்து தேவையுள்ள செலவா மாறும், பயனுள்ள செலவா மாறும். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதுல எல்லாம் ஒரு சாதக போக்கு அப்படிங்கிறது இருக்கு. முதல் 4 மாதத்துல தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மே மாதத்துக்கு பிறகு நீங்க செய்யற செலவுலாம் முக்கியமான செலவா இருக்கும், தேவையுள்ள செலவா இருக்கும், சுப செலவா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஃபேவரபிள் அதிக அளவுல இருக்கு. அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த 2024 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 4 மாதத்துல பெரிய அளவுல தடுமாற்றம், தடை, தாமதம் இல்ல. சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகுது. எடுக்கிற முடிவுகள் என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் மைண்ட் செட்ல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல மே மாதத்துக்கு மேல கல்வி சார்ந்த முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட, கவனத்தோட எடுக்கிறது நல்லது. ஒரு புரிதலோட எடுக்கிறது நல்லது. ஒரு சிலர் தடுமாற்றம் அடைகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க என்ன பிளான்ல ஃபர்ஸ்ட் என்ன பிளான்ல பயணிச்சீங்களோ அதே பிளான்ல பயணிக்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உங்களை எழுதிட்டு போகும். ஸோ மே மாதத்துக்கு மேல எந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ணாதீங்க. பெரிய அளவுல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலாம் ஒரு ஃபேவரான டைமிங் கிடையாது. குரு பகவான் 5 விட்டு 6க்கு வந்துருவாரு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில நிறைய பேர் செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்வி செலவுகள், கடன் வாங்கி கல்விக்காக செலவு செய்யறது, ஸோ அது சார்ந்த வகையில எல்லாம் செலவுகள் வந்துட்டு போகலாம். மற்றபடி மாணவ மாணவிகள் எடுக்கிற முடிவுல தெளிவா இருங்க. இப்ப என்ன பிளான்ல இருக்கீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. 3வது நபர் சொல்ற மாய சொல்லுக்கு மயங்கி ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிள் பண்ணாது. ஆகவே இந்த வருடத்துல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அடிக்கடி வந்துட்டு போகலாம், மனக்குழப்பம் அடிக்கடி வந்துட்டு போகலாம். தெளிவா இருப்பீங்க, யாராச்சும் வந்து குழப்பிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல கேட்டும் கேட்காத போல இருந்துறது நல்லது. உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அந்த மைண்ட் செட்டை நோக்கி பயணிங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய இலக்கே குறியாக இருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது கருத்து. பெரிய அளவுல தடை தாமதம்லாம் இல்ல. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதை மட்டும் பராமரிச்சு படிப்பு மேல கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த வருடத்துல டெஃபினட்டா கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் வெற்றியை கொடுக்கறது இருக்காரு. அதனால நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. நீங்க விருப்பப்படுற படிப்பை தேர்ந்தெடுத்து படிங்க. குழப்பம் இல்லாம அதுல செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி we have a very very limited time, so be cool, stay happy and enjoy. வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ராசி, லக்னம், நட்சத்திரம் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை,
வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க வீட்டில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.